ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நடத்தப்படுகிற இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி உலகம் முழுவதிலும் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக வெளிப்படுகிறது. அதனால் நீங்கள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜெபம் பண்ணுற மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணணும். அப்போ நிகழ்ச்சியை பார்க்கும்போது மாத்திரமில்லை, நாள்தோறும் இந்த நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் இன்னும் அதிக சிறப்போடு நடத்தி கேள்விப்படாத பல இடங்களில் சின்ன கிராமங்களில் கூட இந்த வார்த்தைகள் கடந்து போகவும் இந்த நிகழ்ச்சி தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளத்தக்கதாக ரட்சிக்கப்படவும் அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். இந்த நிகழ்ச்சிக்கு பல தேவைகள் இருக்கிறது. இன்னும் அதை சிறப்பாக நடத்துவதற்கு உங்களுடைய ஜெபத்தினாலே நீங்கள் செய்கிற அந்த உதவிகள் தான் அதிக ஒத்தாசையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ கர்த்தருடைய வசனம் செல்லக்கூடிய எல்லா இடங்களுக்குள்ளும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை எடுத்து செல்லும்படி திறந்த வாசலை தரணும். போகாத தேசங்களுக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடந்து போகணும். இதெல்லாவற்றையும் குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணணும். இந்த நாள் நிகழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு அதிகமாய் ஆசீர்வதித்து கொடுத்தார். நம்ம பண்ணுகிற ஜெபத்தை, ஆராதனையை, சாட்சி நேரங்களை, நமக்காக செய்த ஜெபத்தை, நம்ம தேசத்துக்காக செய்த ஜெபத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் பயனுள்ளதாக மாற்றினார். இப்போ நம்ம சில நிமிஷங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நேற்றைய தினம் நம்ம பார்த்தபோது புது நிலை கிறிஸ்தவர்களிலே நமக்கு வருகிற ஒரு சந்தேகங்கள், அந்த சந்தேகங்களுக்கு தான் பதில் சொல்கிறோம். நேற்றைய தினம் நம்ம எதுக்கு சந்தேகத்துக்கு பதில் சொன்னோன்னா, ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஒரு சபைக்கு போகிறேன், அந்த சபையினுடைய எல்லா காரியங்களிலும் நான் ஈடுபடுகிறேன், அப்போ இதை தாண்டி நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேக அனுபவத்தையும் பெறணுமா? அது அவ்வளோ முக்கியமானதா கிறிஸ்தவ வாழ்க்கையில்? ஏன்னா நான் பார்க்குற பல இடத்துல பாரம்பரிய கிறிஸ்தவ சபையை சேர்ந்த நிறைய பேர் நல்ல ஒரு கிறிஸ்தவ நல் ஒழுக்க வாழ்க்கை வாழ்ந்து ஆனால் பரிசுத்தாவியை பெறாமல் அவங்க இருக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க என்ற ஒரு சந்தேகத்தினாலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமா என்ற ஒரு கேள்விக்கு பதில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நம்ம அபிஷேகம் பெறணும் அப்படின்னு நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன்னா, ஒரு அரண்மனையிலே ஒரு ராஜாவுக்கு கீழே ஒரு அரண்மனையிலே ஒரு பணியாளராகவோ ஒரு அதிகாரியாகவோ அந்த அரண்மனையே இருக்கக்கூடிய மனிதர்களாகவோ இருப்பது வேற, அந்த அரண்மனையின் ராஜாவுக்கு பிள்ளையாய் இருப்பது வேற. ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறாங்க. இவர் அந்த அரண்மனையிலே அதிகாரியாக இருக்கிறாரு, அல்லது வேலையாளாக இருக்கிறாரு, சமையல்காரராக கூட இருக்கிறாரு, அல்லது அதை கூட்டி பெருக்கி அள்ளி சுத்தப்படுத்துகிற சுத்திகரிப்பு பணியாளராக கூட இருக்கிறாரு. ஆனால் அவர்கள் வெளியே சொல்லும்போது நாங்கள் அரண்மனையில் இருக்கோம், அரண்மனையில் வேலை செய்கிறோம், அரண்மனையில் ராஜாவுக்கு கீழே இருக்கிறோம், அந்த ராஜ சபையிலே நாங்களும் போய் உட்கார்ந்து இருக்கிறோம், ராஜாவுக்கு வெண் சாமரம் வீசுகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விசிறி மாதிரி வச்சு வீசிக்கிட்டே இருப்பாங்க, அது பேர் வெண் சாமரம், அது வீசுகிறோம் அப்படிலாம் சொல்லி வெளியே பார்த்தீங்கன்னா நல்ல பேர் புகழ் இருக்கும். ஆனால் அவர்கள் எவ்வளவுதான் அந்த அரண்மனையோடு ஒட்டி இருந்தாலும் அவர்களுடைய மதிப்பு என்பது வேறு, அந்த அரண்மனையிலே ராஜகுமாரனா இருப்பதின் மதிப்பு என்பது வேறு. ராஜாவுக்கு வேலையாளாக இருக்கிறது வேற, ராஜாவுக்கு பிள்ளையாக இருக்கிறது வேற. அப்போ சபையிலே ஒரு விசுவாசியாக ஒட்டி கொண்டிருப்பது வேற, இயேசுவுக்கு கர்த்தருக்கு பிள்ளைகளாக இருப்பது வேற. அந்த அபிஷேகம்தான் நம்மை பிள்ளை என்கிற பாக்கியத்தை உண்டு பண்ணுகிறது. புத்திர சுவீகாரத்தின் ஆவி என்று வேதம் அதை பற்றி சொன்னது. அதனால் அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் நமக்கு கண்டிப்பாக தேவை. அது அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரத்தின் ஆவியாக நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை பற்றி நேற்றைய தினம் நம்ம சந்தித்து கொண்ட போது உங்களுக்கு சொன்னேன் நான். அது மாத்திரம் இல்லை, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற அதிகாரங்கள், அந்த பரிசுத்த ஆவி வந்த உடனே உங்களுடைய ஸ்டேட்டஸ், ஆவிக்குரிய நிலை, ஆவிக்குரிய ஸ்தானம் எல்லாம் வேறு விதமாய் உயர்த்தப்படுகிறதை பார்க்குறோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரியம், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் நமக்கு கிடைக்குது. அந்த அபிஷேகம் வந்த உடனே, அது வரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த அபிஷேகம் வந்த உடனே
நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு மாறிடுது. அதுதான் சொன்னேன், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தருடைய அபிஷேகம் ஒருவனுக்குள் வரும்போது அவனுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய நிலை, கிறிஸ்தவ வாழ்க்கை அனுபவம் எல்லாமே வேற மாதிரி மாறிறத பார்க்கலாம். நம்ம ரட்சிக்கப்படாமல் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பது என்பது கிறிஸ்துவோடு இருப்பது, அபிஷேகத்திலே நம்ம பெற்றுக்கொண்டுவது என்பது கிறிஸ்துவோடு இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பது. அப்போ அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பலவீனத்தினாலே பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இயேசுவோடு கூட அவருடைய சீஷர்கள் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இயேசுக்கு சாட்சியாக அவங்களால நிற்க முடியல. அவர் பேசுறதை கேட்டாங்க, அவர் கூடவே போனாங்க, அவர் தூங்கும்போது அவங்களும் தூங்குனாங்க, சேர்ந்து சாப்பிட்டாங்க, 3 வருஷம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ கிறிஸ்துவோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் ஒரு பிரச்சனை வந்தபோது எல்லாரும் இயேசுவை விட்டு விலகி ஓடிட்டாங்க. பேதுரு கூட மறுதலிச்சிட்டார். அது கிறிஸ்துவோடு இருந்தார்கள். அந்த அபிஷேகம் வந்தபோது கிறிஸ்து பக்கத்தில் இல்லை, நமக்குள்ளே வந்து விட்டார். இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்கள். அந்த அபிஷேகம் நம்ம பக்கத்தில் இருந்த அந்த வல்லமை இப்போ நமக்கு உள்ளே வந்து விட்டதுனால கிறிஸ்துவை போன்ற சாயலையும் நமக்கு ஒரு புதிய பலத்தையும் ஒரு புதிய நம்பிக்கையும் தருகிறது. அதனால தான் சொன்னேன், சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இந்த அபிஷேகம் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் பல மாற்றங்கள் அடுத்து 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 அரங்கேறுவதை பார்க்க முடியும். அதான் ரொம்ப ஆச்சரியம். அதில் முதல் காரியம் என்ன தெரியுமா? இதோடு கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் இன்னைக்கு அபிஷேகம் பெற்ற உடனே அவருடைய பிள்ளைகள் என்கிற அடையாளத்தை வாங்கிக் கொள்ளுகிறார்கள். யோவானுடைய சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பார்த்தீங்களா? அது ஒரு அதிகாரம். நீ இனிமே என் பிள்ளை அப்படின்னு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டார். அதை அவர் பரிசுத்த ஆவியினால் தான் கொடுக்கிறாராம். எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆவியினாலே கொடுக்கப்படுவதுதான் அந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தை எப்படி கொடுக்குறாங்க? இந்தாப்பா, இனிமே நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எனக்கு பிள்ளையா இருக்கலாம் அப்படின்னு ஒரு அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அதிகாரத்தை சில சமயங்களில் ஒரு பத்திரமாக கொடுப்போம், வாய்மொழி உத்தரவாக கொடுப்பாங்க. அவர் அபிஷேகமாக அதை கொடுக்கிறார். ரோமர் 6வது அதிகாரம் 15 சொல்லுது, அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்ப அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அதிகாரம் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அந்த ஆவியை அதிகாரமாய் கொடுத்தது அந்த அபிஷேகம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரெகுலரா அவர் என்ன செய்யறாருன்னா, நீ அவருக்கு பிள்ளை, நீ அவருக்கு சுதந்திரவாளி, அவர் உன்னை பிள்ளையா எடுத்துக்கொண்டார் என்பதை இந்த ஆவியானவர் உள்ளே இருந்து நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார். அதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அடுத்த ஒரு காரியம் இருக்குது. இந்த ஆவியினாலே நம்ம உயிர்ப்பிக்கப்படுவதற்கு பாத்திரமானவர்கள் என்கிற ஒரு முன் அடையாளத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய வருகை வரும்போது அல்லது பரலோகத்துக்குள்ளே மனிதர்கள் சுதந்திரிக்கிற அந்த நாள் வரும்போது யாரெல்லாம் உயிர் தெழ வேண்டுமோ அவர்களை எல்லாம் கர்த்தர் ஆவியினாலே முத்திரை போட்டு வச்சிருக்கிறார். முத்திரைகளை பற்றி பைபிளை படிச்சுக்கிட்ட நிறைய இருக்கு. சாத்தான் ஒரு முத்திரை வச்சிருக்கிறானா. சாத்தான் இவர்கள் என்னுடையவர்கள் என்று அடையாளப்படுத்துவதற்கு ஒரு முத்திரை வச்சிருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, மிருகம் என்று சொல்லுகிற அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு எதிரானவன் சாத்தான், அவன் என்ன செய்யறான்? எல்லாருடைய வலது கையிலேயாவது நெற்றியிலேயாவது ஒரு முத்திரை போடுறான். அந்த முத்திரை நமக்கு சொல்லுவது என்ன அப்படின்னு கேட்டா, இவர்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள், அவனுடைய குடிமக்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறான். நான் ஒரு இந்திய குடிமகன் என்பதை இப்ப சமீப காலமாக எப்படி அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு ஐடி கார்டு,
ஓட்டர் ஐடியா இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் கொடுக்கிற ஒரு ஐடி கார்டு இருக்குது. அந்த ஐடி கார்டில் என் பேர், முகவரி, விலாசம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு QR கோடு போட்டால் என்னை பற்றின எல்லா விவரமும் தெரியும். இவர் ஒரு இந்தியர் என்பதற்கு இந்திய அரசாங்கம் எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறது, ஒரு அடையாள அட்டையை கொடுத்திருக்குது. அது நிறைய இடங்கள்ல அது ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்குறாங்க. இது மாதிரி அதை பார்த்த உடனே இவர் இந்தியாவை சேர்ந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியுது இல்ல. அதை இனிமே என்ன செய்ய போறான், சாத்தான் என்னுடையவர்கள் என்று அறியப்படுவதற்கு ஒரு முத்திரையை போடுறானா. அந்த முத்திரையை வற்புறுத்துகிறார்கள். இந்த உலகத்துல நீங்க வாழணும்னா இந்த முத்திரையை நீங்க பெறணும், ஒரு பொருளை விற்கணும், வாங்கணும், எது செய்தாலும் இந்த முத்திரை வாங்கணும்னு சாத்தான் ஒரு முத்திரை வச்சிருக்கிறான். அந்த முத்திரை வாங்கிட்டா நாம அவனுடைய குடிமக்கள் என்று அர்த்தம். அதே மாதிரி கர்த்தர் ஒரு முத்திரை வச்சிருக்கிறார். இந்த கர்த்தர் கொடுக்கிற முத்திரை இது என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லுது. கர்த்தருடைய பிள்ளைகள். நான் வச்சிருக்கிற முத்திரை இந்தியன் என்று சொல்ற மாதிரி, நீங்க வச்சிருக்கிற முத்திரை இந்தியன் சொல்ற மாதிரி, ஆவிக்குரிய ரீதியிலே கர்த்தருடைய முத்திரையை பெற்றவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்றும், சாத்தானுடைய முத்திரையை பெற்றவர்கள் அக்னிக்கு பாத்திரவான்கள் என்றும், நரக தண்டனைக்கு பாத்திரவான்கள் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசியோடு பிடிபடும் போது சாத்தானுடைய முத்திரையை பெற்றவர்களும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அந்த முத்திரை வாங்கிட்டீங்கன்னா அந்த முத்திரை வச்சிருக்க எல்லாருமே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தண்டனைக்குரியவர்கள் என்று அர்த்தம். அதே மாதிரி கர்த்தர் தன்னுடைய வருகையிலே உயிர்த்தெழப் போகிறவர்கள் யார் யார் மறுபடியும் உயிரோடு எழுந்து பரலோகத்தை சுதந்திரிக்க போறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் ஒரு அடையாளம் வச்சிருக்கிறார்ல, அந்த முத்திரைக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை யார் யார் மேல இருக்குதோ அவர்கள் எல்லாம் கர்த்தருடைய நாளிலே உயிர்த்தெழுவதற்கு பாத்திரவான்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப வேதத்தில் நீங்க பாருங்களேன், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயில்லாமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவி இந்த அபிஷேகம் உயிர்ப்பிக்கிறது. அப்போ ஒரு மனுஷனை உயிர்ப்பிப்பதற்காக என்னுடைய வருகையின் நாள்ல பரலோகம் திறக்கப்பட்டு மனிதர்களுக்கு அது சொந்தமாக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ள மனிதர்களும் இயேசு கிறிஸ்து நுழைந்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற நாள்ல மரித்தவர்கள் உயிரோடு எழும்பணும். யார் யாரெல்லாம் எழும்பணும் என்பதற்கு போடப்பட்ட அடையாளம் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுது, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதில் இருக்கிற மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, இந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து மறுமையின் நாள்ல நம்மை உயிர்ப்பிக்கிறாராம், உயிர்த்தெழ வைக்கிறார். உயிர்த்தெழுதல்னா என்னன்னு கேட்பீங்க. இயேசு எப்படி மரித்து 3வது நாள்ல மறுபடியும் உயிரோடு எழும்பினாரோ அதே போல அவனவன் தன்னுடைய வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இதே சரீரத்தோடு தான், இதே சரீரத்தோட. ஆனா அந்த சரீரத்தில் இருக்கிற குறைகள் இருக்கு பாருங்க. ஒருவேளை மரிக்கும் போது நம்ம வியாதிப்பட்டு மரிச்சிருக்கலாம், வயசாகி மரிச்சிருக்கலாம், வெவ்வேறு தோற்றத்தில் மரிச்சிருக்கலாம். இது எல்லாம் இல்லாம நான் ஒரு பரிபூர்ணமா இருந்தா எப்படி இருக்கும், என்னுடைய சரீரம் ஒரு பரிபூரணமா எந்த குறையும் இல்லாம இருக்குமோ அது மாதிரி மாற்றப்பட்டு நம்ம எல்லாம் உயிரோட இதே சரீரத்தோட உயிர் தெழுவோம். அப்புறம் அந்த சரீரத்தை யாரும் கொல்ல முடியாது, யாரும் அழிக்க முடியாது. அப்ப சரீரத்தோட தான் நம்ம பரலோகத்துக்குள்ள போய் இந்த உடம்போட தான் பரலோக இன்பங்களை, பரலோகத்தினுடைய நன்மைகளை அனுபவிக்க போகிறோம். அப்ப இந்த உடம்பு அதுக்கப்புறம் அழியாது, வயசாகாது, முடி நரைக்காது, வயதான தோற்றங்கள் எதுவும் வராது. உங்களை கர்த்தர் அங்கே கொண்டு வந்து நித்திய வாழ்க்கையிலே வாழ வைப்பார். எப்படி உயிர் தழுவாங்க அப்படின்னா,
இயேசு கிறிஸ்து இப்போ எப்படி சரீரத்தோடு இருக்கிறாரோ, பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இதில் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு மாத்திரம்தான் உடம்பு இருக்குது. மற்றவங்கெல்லாம் ஆவியாக இருக்கிறாங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவரும் ஆவியாகத்தான் இருக்கிறார். ஆனால் குமாரனாகிய கிறிஸ்து மாத்திரம் அவருடைய சரீரத்தோட உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் சரீரத்தோடு இருக்கிறார். ஏன்னா தம்முடைய பிள்ளைகளும் அதே மாதிரி சரீரத்தோட பரலோகத்துக்குள்ள நுழையணும் என்பது அவருடைய விருப்பம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது, அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் யார்? இயேசு கிறிஸ்து, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். இந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துருச்சுல்ல, இந்த அபிஷேகம், இது என்ன செய்யும்னா உள்ளேயே இருக்கும். மரணத்துக்கு பிறகு ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் உயிர்ப்பிக்கிற நாள்ல இந்த ஆவி உங்க சரீரத்தை உயிரோட எழும்ப கொண்டு வந்துடும். அது எப்படிங்க? மண்ணுக்குள்ள போன சரீரம், உருவம் அழிந்த சரீரம், தோற்றமெல்லாம் மாறின சரீரம், வெறும் எலும்பா இருக்கிற சரீரம் எப்படி உயிர்த்தெழும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள், தூளா மாறினவங்களை கூட எல்லாரையும் ஒன்றாக்கி அதே சரீரத்தை திரும்ப கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அந்த ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமானது. உயிர்த்தெழாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பங்கு பெற முடியாது. கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நீடித்த காலம் வாழ முடியாது. உயிர்த்தெழுதலை பற்றி 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனம் சொல்லுது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், பார்த்தீங்களா, கிறிஸ்தவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்படி எழுப்பப்படுவதற்கு தான் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுவது நம்மை உயிர்த்தெழ பண்ணுவதற்காக. அடுத்த காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னு கேட்டா, பிதாவிடத்திலே, பிதா அதுதான் ஹையஸ்ட், பிதாவிடத்திலே சேரும் ஸ்லாகியத்தை நாம் அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். பிதாவை ஒருவனும் ஒரு காலம் பார்க்க முடியாது, பிதாவை நெருங்க முடியாது, பிதாவிடத்திலே நேரடியாக பேச முடியாது. ஆனால் வேதம் சொல்லுது, நீங்கள் பிதாவை சேரும் ஸ்லாகியத்தை, பிதாவினுடைய ராஜ்யத்தை சேரும் ஸ்லாகியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறாராம். எபேசியர்களின் நிருபம் 2வது அதிகாரம் 18வது வாக்கியம் சொல்லுது, அந்தப்படியே நாம் இருதயத்தின் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாகியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். பார்த்தீங்களா, இயேசு இல்லாமல் நீங்கள் பிதாவிடத்தில் போக முடியாது. பிதாவிடத்திலே இயேசு இல்லாமல் நீங்கள் பேச முடியாது. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது சொன்னார், என்னால் அல்லாமல் ஒருவனும் என் பிதாவிடத்தில் வரான். நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லா மதம் ஒன்று தானங்க சொல்லுது. எந்த தபால் பெட்டியில் நீங்கள் லெட்டர் போட்டாலும் போக வேண்டிய இடத்துக்கு போயிடும். ஆறுகள் எல்லாம் வெவ்வேறு கிளையாக இருந்தாலும் அது போய் கடைசியில் கடலில் தானே சேரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது உண்மையல்ல. இதென்ன ஆறா? இதென்ன தபால் பெட்டியா? இல்லை. இது கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவிடத்திலே, கடவுளிடத்துல ஒருவன் வர வேண்டுமானால் என்னால் அல்லாமல் அவன் வர முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். நானும் ஒரு வழி அல்ல, உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்கிறது, அதில் நானும் ஒருவர் என்று சொல்ல, நானே வழி அப்படின்னா நான் மாத்திரம்தான் வழி என்று அர்த்தம். அப்ப பிதாவை சேரும் அந்த பாக்கியத்தை கிறிஸ்து இல்லாமல் நீங்கள் நேரடியாக பிதாவிடத்தில் பேச முடியாது. ஜெபம் பண்ணும்போது கூட பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பிதாவே. அப்போ நம்ம ஜெபத்தை பிதாவிடத்தில் கொடுக்கிறோம், ஆனால் நேரடியாக கொடுக்க முடியாது. பிதாவை உம்மை நோக்கி அழைக்கிற சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொல்லி ஒரு கடிதத்தையோ ஒரு காரியத்தையோ பிதாவிடத்தில் சேர்க்கணும்னா அதை இயேசுநாதரிடத்தில் கொடுத்து தான் அவர் வழியாக தான் சேர்க்க முடியும். அதனால தான் அவர் சொன்னார், என்னால் அல்லாமல் நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது,
என்னால் இல்லாமல் நீங்க ஜெபம் பண்ண முடியாது. நீங்க எது ஒன்றை பிதாவை அப்ரோச் பண்ணணும்னா குமாரன் வழியாகத்தான் மனிதர்கள் நுழைய வேண்டும். அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் பிதாவை சேரும் ஸ்லாகியத்தை, பிதாவுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் அந்த பாக்கியத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியினால தான் பெறலாம். வேதம் சொல்லுது, குமாரனுடைய ஆவியை அவர் நம்முடைய இருதயத்தில் கொடுத்தாராம். நமக்குள்ள இருக்கிறது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஆவி. அந்த ஆவி தான் நம்மை பிதாவிடத்தில் நடத்துகிறது, அவரிடத்துல போகிற அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது என்று வேதம் சொல்லுது. இது ஆவியானவர் நமக்கு தருகிற அதிகாரங்கள். இந்த பரிசுத்த ஆவியை நம்ம பெறுறோமே, அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்ததிலிருந்து நம்ம மரிக்கிற வரைக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்குள்ளே வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் சும்மாவே இருக்க மாட்டார். நம்ம நிறைய பேர் ஒரு காரியத்தை தப்பா நினைப்போம். நல்ல ஆவியில நிறைஞ்சு மியூசிக்கெல்லாம் போட்டு கைதட்டி ஆர்ப்பரிச்சு பாடும்போது சிலர், ஆவியானவரே எங்க மேல வாரும், எங்க மேல வாரும், ஆவியானவரே எங்களை நிரப்பும், வாரும் வாரும் சொல்லுவாங்க. வாரும் என்று அழைக்கிற அளவுக்கு அவர் உங்களை விட்டு வெளியெல்லாம் இல்லை. ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவர் நம்மை அபிஷேகம் பண்ணும்போதே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா, உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஆனா நமக்கு நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுத்தது என்னன்னா, நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் வந்துட்டு நீங்க சர்ச்சை விட்டு போகும்போது நீங்க எப்படி வீட்டுக்கு போறீங்களோ அது மாதிரி அவர் பரலோகத்துக்கு போயிடுவாரு அப்படின்னு நம்ம நம்பிக்கொண்டிருக்கிறோம். உண்மை எது என்று கேட்டால், எல்லா நேரத்திலும் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஒரு சபையில, ஒரு ஆராதனையில ஒரு 10 பேர் கூடி ஜெபம் பண்ணும்போது, நம்ம கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணும்போது நமக்குள் இருக்கிற ஆவியானவரை உணர்கிறோம். அவ்வளவுதான், உணர்கிறோம். அதுக்காக ஆவியானவர் அப்பத்தான் வருகிறார், ஜெபம் பண்ணி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவா நிறுத்தினோன்னே போயிடுறாரு நீங்க நினைக்கக்கூடாது. அது எப்படி தெரியுமா? ஒரு அறையில காத்து இருக்குது, நல்ல சுவாசிக்கிறோம், காற்று இருக்கிறது. அந்த காற்றை நம்மால உணர முடிவதில்லை, காற்று அப்படியே இருக்கு. ஒரு மின் விசிறியை இந்த இடத்துல ஓட விடுகிறோம், ஒரு ஃபேன் ஓடுது, ஃபேன் ஓடினோடனே காற்று வருது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஃபேனுக்குள்ளேருந்து காற்று வருது, ஃபேனை போடு காற்று வரட்டும்னு சொல்கிறோம். ஃபேன்லேருந்து காற்று வரலை, நம்ம இருக்கிற அறையில் இருக்கிற காற்றை அது சுழற்றி விடுவதன் மூலம், அசை வைப்பதன் மூலம் நம்மை அந்த காற்றை உணர வைக்கிறது. அவ்வளோதான். நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் பண்ணுற ஆராதனை ஒரு மின்விசிறியை போல இயக்கப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை உணர வைக்கிறது ஒழிய, அபிஷேகம் உங்களுக்குள்ள தான் இருக்கு. இப்போ நீங்கள் ஃபேனை நிறுத்தினோடனே காற்று நின்று போயிருமா? காற்று அந்த ரூமை விட்டு போயிருமா? ரூமுக்குள்ள தான் காற்று இருக்கும், உங்களால் உணர முடியல. அப்போ அதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே சும்மா இருக்க மாட்டார். நீங்கள் ஒருவேளை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம், ஒரு ஆராதனைக்கு போனீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கலாம். அதில் ஒரு 15 நிமிஷம் அபிஷேகத்தோடு நீங்கள் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஊழியம் செய்யலாம். மற்ற நேரத்தில் நீங்கள் சும்மா இருந்தாலும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே பல கிரியைகளை, பல மாற்றங்களை செய்து கொண்டே இருக்கிறார். வேதத்தில் பாருங்க, எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், நீங்க நினைக்கிறீங்கல்ல ஆவியானவர் எனக்குள்ளே இது செய்யறாருன்னு, அதை விட பெரிய காரியங்களை செய்யறாராம். அதை முழுசா நம்ம தெரிந்து கொள்ள முடியல. அவர் நம்ம நினைக்கிறோம், ஒரு வசனத்தை நமக்கு நினைவூட்டுறாரு, நம்ம துக்கமா இருந்தா நம்ம ஆறுதல் படுத்துறாரு, ஆவியானவர் நம்முடைய பலவீனத்திலே தாங்குகிறாரு, ஜெபம் பண்ண உதவி செய்ய, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றாங்க, நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற ஆவியானவர். வேண்டிக் கொள்ளுகிறதும் நினைக்கிறதுக்கும் சொன்னா நம்ம ஜெபத்துல வேண்டிக்கொள்ள அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை இல்லை, அவர் நமக்குள்ளே செய்கிற கிரியை பற்றி வேதம் அங்கே சொல்லுது. அந்த வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறையான் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்கிறார். அப்ப நம்ம பார்க்கிறோம், நமக்குள்ளே அவர் செய்கிற கிரியையை முழுசா நம்மால புரிந்து கொள்ள முடியல,
நம்ம கவனிக்கிறது இல்லை. புரிந்து கொள்ள முடியலன்னு இல்லை, கவனிக்கிறது இல்லை. நம்மை பொறுத்தளவில் இந்த அபிஷேகத்தை குறித்த நம்முடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நினைப்பும் என்னன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன், சர்ச்சுக்கு போகும்போது இந்த ஆவியானவர் என்னை கைதட்ட வைக்கிறாரு, கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேச வைக்கிறாரு, மிஞ்சி போனால் கீழே தள்ளுறாரு, விழுக வைக்கிறாரு, அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே நான் வீட்டுக்கு வந்து விடுகிறேன், அடுத்த வாரம் போகும்போது மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர். அப்படி இல்லை. ஆவியானவர் சபையிலே உங்களுக்குள்ள செய்கிறத விட உங்களுக்குள்ள இன்னும் நிறைய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறாராம். தினசரி செய்கிறாரு. அதுக்கு தான் உங்க கூட இருக்கிறார். மற்ற நாள்லாம் என்ன கை கட்டிட்டு இருப்பாரா உள்ள? உங்க இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ளே பல மாற்றங்களை, வளர்ச்சியை, பல காரியங்களை உண்டாக்குறாங்க, வெளியே தெரியாது. ஒரு விதையை போடுறீங்க, அதை மண்ணுக்குள்ள வைத்து மேலே தண்ணி ஊத்துறீங்க, அந்த விதை அப்படி வளருது. அந்த விதைக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது, ஒரு மாற்றம். அந்த விதை மாற்றம் அடைந்து அதிலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை மெல்ல அப்படியே வந்து வெளியே எழும்புது. நீங்க விதையை உடைச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியல, விதை அப்படியே தான் சாதாரணமாக இருக்குது. ஆனால் அது மண்ணுக்குள்ள புதைக்கப்பட்டு தண்ணீர் அதன் மேல் வார்க்கப்படும் போது அந்த விதைக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது. அதான உண்மை. அந்த விதை மாறி வேற ஒரு தோற்றத்தை அடைகிறது. அதை யார் செய்கிறா உள்ள இருந்து? அது எப்படி நடக்குது? அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் விதைக்கப்படும் போது உங்களுக்குள்ளே பல மாற்றங்களை அவர் கொஞ்சம் கொஞ்சமா செய்து கொண்டே வருகிறார். ஆவியில அவர் என்னென்ன செய்கிறாரு? பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களோடு தன்னை இணைத்து கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்னென்னலாம் உதவி செய்கிறார்னு பாருங்க. முதல் காரியம், அவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். அவருக்கு முதல் வேலையே சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தணும். நம்ம பரிசுத்த ஆவியானவரை வெறும் கைதட்டுறதுக்கும், பாட்டு பாடுறதுக்கும், ஜெபம் பண்றதுக்கும், அந்நிய பாஷை பேசுறதுக்கும் தான் பயன்படுத்துகிறோம். ஆனா வேதம் சொல்லுது, அவர் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவதற்கு முதல் காரணமே, அவருடைய பிரதானமான வேலையே சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு, நீங்க அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு. அந்த சத்தியத்தை ஏன் நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யார? குமாரனாகிய கிறிஸ்து. குமாரனாகிய கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் வழி, அவர் சத்தியம், அவர் ஜீவன். அப்ப இந்த சத்தியத்தை அறிய வைக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறார். சத்தியத்தை அறியாவிட்டால் ஒரு மனிதன் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்லு, நித்திய ஜீவனா என்னையா அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, ஒன்றான மெய் தேவனையும் அவர் அனுப்பின அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எப்படி நீங்க போய் அறிவீங்க? பிதாவை எப்படி அறிய முடியும்? குமாரனை எப்படி அறிய முடியும்? அதை முழுசா அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவருக்கு தான் எல்லா ரகசியமும் தெரியும். ஏனென்றால் அவர் பிதாவோடு கூட இருந்தவர், பரலோகத்திலே வாசம் செய்தவர், பிதாவுக்கு சமானமானவர், அவருடைய திருத்துவத்தில் ஒருவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அவர் பரலோகத்தில் அவர் பார்க்காத காரியமே இல்லை. பிதாவினுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு தான் எல்லா ரகசியமும் தெரியும், யாருக்கும் தெரியாது. ஆகவே வேதம் சொல்லுது, ஆவியானவர் பரலோகத்தில் தான் கண்ட எல்லாவற்றையும், தான் அறிந்து வைத்திருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உங்களோட வாசம் பண்ணுகிறார். அவர் பார்க்காத விஷயம் கிடையாது. பிதாவை முகத்தை மாத்திரம் இல்லை, அவருடைய உள்ளிந்திரியங்கள் வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய சுபாவம் என்ன, அவர் என்ன பேசுவார் முதற்கொண்டு அறிந்திருக்கிறவர் ஆவியானவர். ஏனென்றால் அவர் பிதாவுக்கு உள்ளிருந்து புறப்படுகிறவர், பரலோகத்தில் முழுவதும் வியாபித்திருக்கிறவர். இப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண சும்மா இருப்பாரா? அப்ப நீங்க கேட்டீங்கன்னா அவர் அவைகளை உங்களுக்கு கற்றுத்தருவார். அதுக்கு தான் இருக்கிறார். நம்ம கேட்காம இருக்கும் வலுக்கட்டாம எழுப்பி வச்செல்லாம் பேச மாட்டார். நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த அபிஷேகம்னா என்ன, பரலோகத்தினுடைய இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் இப்படி போட்டிருக்கே, இது என்ன அப்படி கேட்கணும். அப்போ அவருக்கு தெரியாத ரகசியமே ஒன்றும் கிடையாது. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். பரலோகத்தில் நூக்கன் காணர் தெரியும். அவர் பிதாவுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், பிதாவுடைய மனசும் தெரியும்.
இவ்வளோ பெரிய ஆசான் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது அவரிடத்தில் கற்றுக்கொள்ளாமல் நம்ம பெரும் பரிசுத்த ஆவியானவர் என்பவர் நம்ம உணர்வதற்கும் சந்தோஷப்படவும் கைதட்டுறதுக்கும் மாத்திரம் நினைக்கிறது எவ்வளோ பெரிய அறிவீனம் என்று யோசிச்சு பாருங்க. அவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளவு அறிந்தவர். வேதம் அதைத்தான் சொல்லுது. யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனம், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். வேதத்தின் சத்தியங்களை நீங்கள் படித்த காரியங்களை நினைப்பூட்டுறது மாத்திரம் இல்லை, எல்லாவற்றையும் உங்களுக்கு விவரித்து சொல்லுவார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இவ்வளவு ஞானமும் பரலோகத்தை குறித்த அனுபவமும், பரலோகத்தில் பூமிக்கு இறங்கி வர வரைக்கும் பரலோகத்திலாம் இருக்கிறார் அவர். உலக தோற்றத்துக்கு, அந்த பரலோகத்தின் தோற்றத்தில் இருந்து பிதாவோடு கூட ஒன்றாய் இருக்கிறவர். அவருக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. அவர் இறங்கி வந்து நமக்குள் வாசம் பண்ணி சத்தியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறார். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நீங்க இப்ப வரப்போகிற காரியங்களை யார்கிட்ட போய் கேட்குறீங்க? யார் தீர்க்க தரிசனம் சொல்றா, யார் இனிமே அடுத்து என்ன வருதுன்னு சொல்றார் அப்படின்னு சொல்லி போய் கேட்குறீங்க. இதுல என்ன தெரியுமா ஜோக்கு? அது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவரை விட்டுட்டு வரப்போகிற காரியங்களை வெளியே போய் தேடுறீங்க. இவர் சொல்லுவாரா, அவர் சொல்லுவாரா அப்படின்னு தேடுறீங்க. ஆனால் அதை சொல்லுகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. நீங்க அவர்கிட்ட உட்கார்ந்து முழங்கால் பண்ணிட்டு கேட்டா அவரே உங்களுக்கு சொல்லிடுவார். ஏன்னா அவர் சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறார். ஆனால் ஒன்று உங்களை பலவந்தப்படுத்தி சொல்ல மாட்டார். கேட்குறியா இல்லையா, வந்து எந்திரி, உட்காரு, முழங்கால் படிக்கிடு, சொல்றது கேளு, தூங்காத அப்படின்னு சொல்லி சொல்றவர் இல்லை. நீங்க விரும்பினால், நீங்க எதை அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ தேவனுடைய ரகசியங்களை அவர்கிட்ட கேட்கலாம். பக்கத்துல என்ன, உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு. அப்போ அவரை நீங்கள் பயன்படுத்த படிக்கணும். 1 யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20-27 என்ன சொல்லுது பாருங்க. 20வது வசனம் சொல்லுது, நீங்கள் பரிசுத்த ஆவியாலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்து இருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே நிலைத்திருப்பீர்களாக. அப்ப நீங்க எதுக்குங்க போதிக்கிறீங்க? எதுக்கு இவ்வளவு சபை இருக்குது? எதுக்கு இவ்வளவு ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். கர்த்தர் பேசுவதை துவக்க நிலைமையில நமக்கு விளங்க முடியாம இருக்கும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துதான் பேச வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ளே இருந்தும் பேசலாம், வெளியே இருந்தும் பேசலாம். நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிற அல்லது நீங்க யாரோட கனெக்ஷன் வச்சிருக்கீங்களோ அந்த ஊழியக்காரர், அந்த போதகர் அவரும் ஆவியில நிறைஞ்சிருந்தா அவர் என்ன செய்வார்னா, ஒரு ரகசியத்தை சொல்ல வரும்போது உங்களுக்கு இந்த ரகசியம் புரியாது, அதை கிரகிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அனுபவம் பத்தாதுன்னு சொல்லும்போது அவர் நேரடியா பேசாம ஒரு மனிதன் வார்த்தை வழியாக உங்களிடத்தில் பேசுகிறார். அதுவும் பரிசுத்த ஆவியானவர் தான். அப்ப அந்த போதிக்கிற அந்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருந்தும் போதிக்கலாம். அதே ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இருந்தும் உங்களுக்கு போதிக்கலாம். அப்ப சில காரியங்களை மனிதன் சொன்னால்தான் மனிதன் விளங்கி கொள்ள முடியும். அதனாலதான் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் கடவுள் நேரடியா மனிதரிடத்திலே பேச முடியாதா? பேசினால் மனிதர்களால விளங்கி கொள்ள முடியாது. அப்ப கர்த்தர் என்ன செய்யறார்னா, இதை ஒரு மாம்சமான மனிதனுக்குள் கொடுத்து அந்த வார்த்தைகளை நீங்கள் விளங்கி கொள்ளும்படி செய்கிறார். அப்படி செய்தாலும் பேசினது ஆவியானவர் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறணும். அப்ப ஆவியிலே நிரப்பப்பட்ட ஒரு ஊழியக்காரன், நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிற ஒரு சபை தலைவன், உங்களை வழி நடத்துகிறவர், அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைஞ்சிருக்கும் போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய சில சத்தியங்களை கொஞ்சம் கனமான சத்தியமா இருக்குது, இதை நேரடியா பேசினா இவனால புரிந்து கொள்ள முடியாது என்பதற்காக ஒரு மனிதனுடைய வார்த்தையில
ஒரு மனிதர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். அப்ப பேசுவது பரிசுத்த ஆவியானவர் தான் பேசணும். அப்ப நீங்கள் அவரால் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மெய்யானதா இருக்கிறது. அப்ப இதுல நம்ம கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் தொடர்பு வைத்திருக்கிற மனிதர் அவர் பரிசுத்த ஆவியினால் இயக்கப்படுகிறாரா? நீங்கள் யாருடைய தலைமையில இருக்கிறீங்க? அந்த போதகர், அந்த சபை தலைவர் பரிசுத்த ஆவியினால இயக்கப்படுகிறாரா? அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு தூரமா இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் விரும்பாத காரியங்களை ஆராதனையில கொண்டு வந்து நடத்துறாரா? வசனத்துக்கு தப்பா அர்த்தம் சொல்றாரா? அப்படின்னா அவர் மூலம் கர்த்தர் பேச மாட்டார். ஆவியானவர் உங்ககிட்ட பேசணும்னா ஒன்று உங்களுக்குள்ள இருந்து பேசணும், அல்லது ஆவியிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு மனிதன் மூலமாக பேசணும். அப்படி பேசினாலும் அது ஆவியானவர் பேசுகிறதாக இருக்கணும். அப்படி கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ரெண்டாவது காரியம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் எதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்னு சொன்னா, நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்வதற்கு. ஆவிக்குரிய பலவீனங்கள், மாம்சத்துக்குரிய பலவீனங்கள். ஆவிக்குரிய பலவீனங்கள்னு சில பலவீனங்கள் இருக்கு. ஆவிக்குரிய காரியங்கள்ல நமக்கு உண்டாகிற பலவீனங்கள். என்ன பலவீனங்கள்? ஜெபம் பண்ணணும், நமக்கு தெரியுது, ஆனா ஜெபிக்க முடியல. நமக்கு சில சமயத்துல ஜெபம் பண்ணும்போது அடுத்த வார்த்தையே வராது. என்ன சொல்லி ஜெபம் பண்றது, எப்படி ஜெபம் பண்றது? சில நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ண முடியும். நீங்க நல்ல ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நான் சொல்லுவதை உங்களால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். சில சமயத்தில் முழங்கால் படியிட்டு இது நம்ம ஜெபம் பண்ற நேரம் அப்படின்னு உட்கார்ந்தா கூட மனசு அதில் ஒருநிலைப்படாது. எதையாவது ஒன்று நினச்சிக்க, ஐயோ டைம் ஆச்சு, மறுபடியும் ஜெபம் பண்ணு, கர்த்தாவே கர்த்தாவே. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி நம்முடைய நினைவு மாறிடும். சில நேரத்தில் ஜெபம் பண்ணால் நமக்கே தெரியும், ரொம்ப வேகாக இருக்கும். அது கர்த்தர் கேட்குறாருங்கிற நம்பிக்கையே நமக்குள்ள தராது. சில சமயங்களில் உற்சாகமாக ஜெபம் பண்ண தோன்றும். உற்சாகம், அன்னைக்கு ஜெபம் பண்ணணும், நல்ல ஆண்டவரை துதித்து பாடி ஜெபம் பண்ணணும். இந்த ஆவிக்குரிய சோர்வு என்பது மாம்சத்தில் நமக்கு தோன்றுகிற சோர்வு மாதிரி தான். நம்ம எல்லா நேரத்திலும் சோர்வாகவும் இருப்பதில்லை, எல்லா நேரத்திலும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதில்லை. சாதாரண மனித வாழ்க்கையில் அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிலையும். அப்போ எப்போ பலவீனப்படுகிறோமோ, எப்போ நமக்கு சரியா துதிக்க முடியலையோ, ஜெபிக்க முடியலையோ, அந்த நேரத்தில் நம்மை பலப்படுத்தி நம்மை பேச வைக்கிறவர், ஜெபிக்க வைக்கிறவர், துதிக்க வைக்கிறவர். சில ஊழியக்காரர்கள் இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியுங்க, நிறைய ஊழியம் செய்கிறவங்க போய் இன்னைக்கு ஒரு கூட்டம், நாளைக்கு ஒரு கூட்டம், நாளை மறுநாள் ஒரு கூட்டம், இங்கே ஒரு சர்ச், அங்கே ஒரு சர்ச்சுன்னு வரும்போது கொஞ்சம் ஒரு மன சோர்வு உண்டாகும். அந்த நேரத்தில் உங்கள் சோர்விலிருந்து ஒரு புதிய பலனை கொடுத்து உங்களை வழிநடத்தத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் செய்கிற வேலை நீங்கள் தான் செய்யணும். ஆனால் பலவீனம் என்று வரும்போது அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய பலத்தினால் உங்களை நிரப்பி விடுகிறார். வேதத்தில் சொல்லுது பாருங்க, ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம், அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி ஜெபிக்க வேண்டியது, வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆனா எல்லா நேரத்திலும் ஆவியானவர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் தூங்குறேன்னு போயிடக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணணும். ஆனா பலவீனம் வரும்போது, நம்மால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, இப்ப ஜெபிச்சே ஆகணும். அந்த சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துல அதை ரீப்ளேஸ் பண்றாரு கர்த்தர். தம்முடைய பலத்தை கொடுத்து ஆவிலை நிறைந்து நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கும், ஆவியினுடைய பலத்தினால் நீங்கள் ஊழியம் செய்வதற்கும், ஆவியினுடைய பலத்தினால் கர்த்தருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கும், உங்க பலவீன நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு கர்த்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். ஆனா எல்லா நேரம் நம்முடைய பலவீன நேரம் இல்லை. உங்களால செய்ய முடியும் போது நீங்க செய்யணும். அப்ப செஞ்சாதான் நீங்க ஊழியம் செய்றீங்கன்னு இருக்கும். அந்த பலவீனம் வரும்போதெல்லாம் கர்த்தர் நம்மை பலப்படுத்த போதுமானவராக இருக்கிறார். சரீரத்தில் கூட சில சமயத்தில் நமக்கு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனங்களை நம்மை நிரப்புவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். வேதம் சொல்லுது பாருங்க, பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அது என்னன்னு நமக்கு சொல்லப்படலை. அவருடைய சரீரத்திலே ஒரு குறைபாடு இருந்தது. அந்த குறைபாடு என்ன? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7லிருந்து 15 வரைக்கும் படிச்சீங்கன்னா அவருடைய மாம்சத்திலே ஒரு குறைபாடு இருந்தது. அவர்
அடிக்கடி பலவீனம் அடைந்தார். பலவீனம் அடைந்து அது அவரை எப்போ பார்த்தாலும் குட்டிக் கொண்டே இருந்தது. கர்த்தரிடத்தில் கேட்கிறாரு, ஆண்டவரே, இந்த பலவீனம் இருக்குதே, இந்த பவுல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் வச்சிருந்த கர்ச்சிப்பை மேலே போட்டால் கூட குணமாகும் எல்லாருக்கும். அவர் போகும்போது, நடந்து போகும்போது நிழல் பட்டா சுகமாகிடுவாங்க. கை வச்சு ஜெபம் பண்ணா பிசாசு போயிடும். இவர் மனதில் என்னன்னா, எல்லாருக்கும் குணமாகுது, எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குதே, அது என்ன பலவீனம் தெரியல. ஒரு பலவீனம் இருக்குது, அது என்னை குட்டிக் கொண்டே இருக்குது, என்னால் வேலை செய்ய முடியல, ஒரு பலவீனம் என்னுடைய சரீரத்தில் இருக்கு. அப்போ ஜெபம் பண்ணி பார்க்குறார், யார் யாருக்கோ குணமாகுதே, எனக்கு ஏன் குணமாகக்கூடாது அப்படின்னு ஜெபம் பண்ணுறார். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் பலவீனம் அப்படியே இருக்கட்டும், அது நீ உன்னை உயர்த்தாதபடிக்கு, என் கை மூலம் இவ்வளோ அடையாளம் நடக்குது, இவ்வளோ அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீ உன்னை நினைக்க வேண்டியதுக்கு மிஞ்சி நினைக்காதபடிக்கு, அது உன்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கட்டும். உள்ள நல்லா ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது எல்லாருக்கும் இயற்கையில என்ன வந்துடும், நான் தொட்டா குணமாயிரும், நான் பேசினால் விடுதலை ஆயிரும் அப்படின்னு கொஞ்ச நாள்ல மறந்து போய் நம்ம தான் செய்கிறோம் என்ற மாதிரி ஒரு தோற்றம் வந்துடும். பவுல் தொட்ட இடம், நின்ற இடம், வந்த இடம், பேசின இடம், நிழல் பட்ட இடம் எல்லாம் சுகமாகுது. அப்போ அவருக்குள்ள அந்த ஒரு மேட்டிமை எண்ணம் வந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு சின்ன பலவீனத்தை வைத்தார். இந்த பலவீனம் வரும்போது, நான் மனுஷன் தானே, நான் சாதாரண ஒரு ஆள் தானே என்று இந்த பலவீனம் அவரை குட்டுது, உயர்த்தும் போது குட்டுது. அப்போ அது இருக்கட்டும் உனக்குள்ள, நான் உன்னை பலமாய் பயன்படுத்தும் போது, அப்போ இந்த பலவீனம் இருக்கே ஆண்டவரை, நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்டா, உன் பலவீனத்தில் என் பலம் விளங்கும். உன் பலவீனத்தில் உதவி செய்யத்தான் நான் இருக்கிறேன். அந்த பலவீனம் வருகிற நேரத்தில் நான் அந்த இடத்தில் உனக்கு உதவி செய்வேன். மற்ற நேரங்களில் அந்த பலவீனம் உன் சரீரத்தில் தான் இருக்கும், போகாது அப்படின்னு கர்த்தர் சொல்கிறேன். அப்போ நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார். அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7-10 வரைக்கும் உண்டான வசனங்கள். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, எனக்கு எவ்வளோ ரகசியங்கள், ஆவிக்குரிய ரகசியங்கள், வசனத்தின் ரகசியங்கள், சபையை குறித்த சத்தியங்கள், சபையில் என்னென்ன நடக்கணும் எல்லாம் பாருங்க. பவுல் எழுதின கடிதத்தை நம்ம வேதமாகவே பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கர்த்தர் எனக்கு ரகசியங்களை வெளிப்படுத்தினாரே அப்படின்னு அந்த ஒரு மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 3 தடவை நான் ஜெபம் பண்ணேன், உபவாசம் பண்ணி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அப்போ 3 தடவை வேண்டிக் கொண்ட உடனே 3வது தடவை ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் விளங்கும். அதுதான் சொல்ற, ஆவியானவர் உங்களுடைய பலவீனத்திலே உங்களுக்கு உதவி செய்யத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். அப்போ அவருக்குள்ள அந்த பலவீனம் மரணம் வரைக்கும் இருந்தது. அவர் அதோடு தான் இருந்தார். ஏன்னா எனக்கு அந்த பலவீனம் நேரிடும் போது எனக்கு 2 நன்மை நடக்குது. ஒன்று, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டுகிறது. பேதுரு அப்படித்தான். பேதுரு நடக்கிற இடத்துல அவரை குறித்த சரித்திரத்தில் நான் வாசித்தேன். அவரை குறித்து எழுதப்பட்ட புஸ்தகத்தில், வேதத்தில் இல்லை, அவரை பற்றி எழுதப்பட்ட புஸ்தகத்தில், அவர் எருசலேமிலே ஊழியம் செய்த போது, அவர் போகும்போது நடக்கும்போது அற்புதங்களும் வல்லமைகளும் அடையாளங்களும் எல்லாம் நடக்குமா. நடந்து ஜனங்கள் சுகமாவாங்க, குணமாவாங்க. அதை பார்த்து சந்தோஷம். கை வைக்கிற இடத்துல பிசாசு ஓடும். நிழல் பட்டாலே அற்புதம் நடக்கும். அது பண்ணி அவர் அங்கே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்கே இருக்கிற துஷ்ட வாலிப பசங்க எல்லா ஊரில் இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ளே கூட 4 பேர் உட்கார்ந்துருப்பான் பரியாசம் பண்ணிட்டு. அந்த துஷ்ட வாலிபர்கள் செவத்துக்கு பின்னால் மறைஞ்சிருந்து கொக்கரக்கோன்னு சொல்லி சேவல் மாதிரி கூவாங்களாம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே பேதுரு அது வரைக்கும் அவர் விழுந்த மேன்மை அப்படியே மட்டுப்பட ஆரம்பிச்சிடும். ஏன்னா
நான் எவ்வளவுதான் செய்தாலும் நான் இயேசுவை சேவல் கூவுகிற நேரத்தில் மறுதலித்தவன் அல்லவா. அந்த ஞாபகம் வந்த உடனே அப்படியே ஒரு இருந்த அந்த அவர் மூலம் நடந்த காரியத்தினால் வந்த சந்தோஷம், பெருமை எல்லாம் ஒரு நிமிஷத்தில் அப்படியே மறைஞ்சிருமா. பவுலுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் அவரை தன்னை உயர்த்தாதபடிக்கு அவரை குட்டுகிற சாத்தானுடைய தூதனாய்த்தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலவீனம் இருக்கிறதுனால அந்த பலவீனம் அவருக்கு 2 நன்மைகளை செய்தது. ஒன்று, அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு அவர் தலையில ஒரு தட்டு தட்டி நீ மனுஷன்தான் என்பதை நினைவுபடுத்தினது. இன்னொன்று, அந்த பலவீனம் இருந்ததுனால தான் அந்த பலவீனத்தில் கர்த்தர் அந்த இடத்தை இட்டு நிரப்பினார். கர்த்தருடைய பலம் விளங்கியது. அது அவருக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அது ஒரு மகிமையான காரியம். அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். என் பலவீனத்தினால தானே என் கர்த்தருடைய பலம் எனக்குள்ளே விளங்க முடிகிறது என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்த ஒரு காரியம் பாருங்க, கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்தா தான் நம்முடைய சுபாவங்களை மாற்றி தேவனுடைய சுபாவங்களை உள்ளே பெருக பண்ணுகிறார். அப்போ முதல்ல அந்த ஆவியானவர் நமக்குள்ளே விதைக்கப்பட வேண்டும். இந்த புதிய தேவ சுபாவங்கள் இருக்கு பாருங்க, அந்த சுபாவங்களுக்கு வேதம் கனிகள் என்ற வார்த்தையை கொடுக்குது. கனி. அந்த கனியை நம்ம சொல்லும் போதே வெறும் கனின்னு சொல்றதுல ஆவியின் கனி. அப்ப அந்த ஆவியின் கனி வரணும்னா முதல்ல ஆவியானவர் வரணும்ல. ஒரு ஆப்பிள் பழம் வரணும்னா அதுக்கு முதல்ல ஆப்பிள் விதை வரணும்ல. அது மாதிரி ஆவியினுடைய கனிகள் வருவதற்கு முன்னால உங்களுக்குள்ளே ஆவியானவர் வர வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இல்லாவிட்டால் உங்கள் கனிகள் பழுதுள்ள கனிகளா மாறிடும். நம்ம சொல்றோமே, சன்மார்க்கமான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தார்கள், அவங்களும் அன்பாகத்தான் இருந்தார்கள். அவங்க அபிஷேகம் பெறல, பரிசுத்தாவியை பெறல, நல்ல தலைமுறை கிறிஸ்தவ நானே பார்த்துருக்கிறேன். சில சபைகளில், நாங்கள் போன பாரம்பரிய சபைகளில் சில வயதான பெரியவர்கள் நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ ஒழுங்குமுறை வாழ்க்கை இதெல்லாம் வாழ்கிறத நான் பார்த்துருக்கிறேன். நான் முதல் வகுப்பிலே ஒரு பள்ளியிலே கொண்டு போய் சேர்க்கப்பட்ட போது, அது ஒரு கத்தோலிக்க ஸ்கூல். அது எனக்கு இப்போ அந்த நேரத்தில் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் தெரியாது, எந்த வித்தியாசமும். என்னை கொண்டு போய் இந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் என்ற இடத்துல பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே ஒரு பள்ளி இருக்குது. அதில் கொண்டு போய் என்னை சேர்த்தாங்க. என் மனதிலே நான் போன பொழுது அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர், எங்கள் சகோதரி என்னை கொண்டு போய் விடும்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அடம் பிடிப்பேன். அடம் பிடிக்கும்போது அந்த சகோதரி சொல்லுவாங்க, ஃபாதர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லுவாங்க. நான் பயப்படுவேன். உடனே அப்படி அழக்கூடாது, சத்தம் போடாது, போய் கிளாஸில் உட்காரு, ஃபாதர்கிட்ட பிடிச்சி கொடுத்துருங்க. ஒரு நாள் இப்படி சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த ஃபாதர் வந்துட்டார். ஃபாதர் வந்த உடனே அவர் என்னம்மான்னு கேட்டார். ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறான், சொல்லாதன்னு சொல்கிறேன் நான். என்னுடைய மூத்த சகோதரி, சொல்லாத அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் சொல்ல போகிறேன். என்னம்மான்னு கேட்டார். இல்லை ஃபாதர் ஸ்கூலுக்கு வரமாட்டேங்கிறான், அதுக்காக பிள்ளை இப்படியா தரன்னு இழுத்துட்டு வர்றது, அவனுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்து ஒரு வடை கிடை வாங்கி கொடுத்து கொண்டு அந்த ஸ்கூலில் விடு, சொல்கிற மாதிரி சொன்னால் ஏன் வரமாட்டான்னு சொன்ன போது தான் முதல்ல இப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணுறாங்களேன்னு எனக்கு என் மனதில் அவர் அப்படி பதிந்து விட்டார். அதுக்கப்புறம் அவரை கவனித்து பார்ப்பேன். அவர் பேசுறது அவ்வளவு சாந்தம், எல்லாரிடத்திலும் ஒரு அன்பு. எனக்கு அவர் பேரெல்லாம் தெரியாது. இப்போ அவரை பார்த்த உடனே நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் 2வது வகுப்பு 3வது வகுப்பு படிக்கும்போதே நான் காரணம் வரணும்னு நான் நினைச்சேன். சின்ன வயசுல இவர் மாதிரி நம்மளும் ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு நினைச்சேன். இது மாதிரி நான் நிறைய பேரை நான் போற சபையில கூட பார்த்துருக்கிறேன். வயதானவர்கள், பாரம்பரியமா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், நல்ல அன்பா இருப்பாங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க, நல்ல சமாதானமா இருக்கிறவங்க, சாந்தமா பேசுறவங்க எல்லாரையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் அவனுக்குள்ளேயும் அன்பு வர முடியும், சந்தோஷம் வர முடியும், சமாதானம் வர முடியும். ஆனால் வேதம் மாம்சத்திலே வருகிற கனிகளை அல்ல, ஆவியின் கனிகளைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறது. அந்த அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் மாம்சத்திலிருந்து வரக்கூடாது. மாம்சத்தில் அன்புள்ளவர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. சந்தோஷம் உள்ளவர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. தயவுள்ளவர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. ஆனா வேதம் ஏற்றுக்கொள்ளுகிற கனி என்ன தெரியுமா? ஆவியின் கனி. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றாரே. நான் கர்த்தர் சொன்ன அதே ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகளை பற்றி வேதம் சொல்லுது.
கலாத்தியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 22வது வசனத்துல ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் ஆவியானவர் இல்லாம அடுத்த மனிதர் இடத்துல இல்லையா? இருக்குது. ஆனா இந்த கனியினுடைய ரூட் என்னன்னு கேட்டா மாம்சம். கர்த்தர் சொல்றது என்னன்னா, ஆவியின் கனி, இதே சுபாவங்கள் மாம்சத்திலிருந்து வரக்கூடாது, ஆவியானவரிடத்திலிருந்து வரணும். அதைத்தான் ஆவியின் கனி என்று சொல்லுகிறது. அப்ப மாம்சத்தின் கனியும் இதே மாதிரி தான் இருக்கும், ஆவியின் கனியும் இதே மாதிரி தான் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறது ஆவியின் கனியைத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆபேலும் காணிக்கை கொடுத்தார், காயினும் காணிக்கை கொடுத்தார். எதுல ஆவி இருக்குமோ அதைத்தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்க, அதே மாதிரி தான் இங்கே நல்ல சுபாவங்கள் இருக்கிற நிறைய பேரை பார்த்துருக்கிறோமே நம்ம. ஆனா அது அவருடைய மாம்சத்தில் இருந்து வருகிற சுபாவம், இதே மாதிரி தான் இருக்கும் அதுவும். ஆனால் ஆவியினால் உண்டாகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவர் உங்களுக்குள் உண்டாக்குற கனிகள் இருக்கு பாருங்க, அந்த கனிகளில் எந்த குறையும் இல்லாம அதுதான் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். இதைத்தான் வேதத்திலிருந்து சொல்லும்போது சொல்றாங்க, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். அப்ப இந்த நல்ல கனி இருக்கு பாருங்க, அந்த கனி மாம்சத்தில் இருந்து வந்த கனி அல்ல, ஆவியின் கனி. மாம்சத்திலிருந்து வந்த அதுவும் கனிதான். ஆனா அந்த கனியை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆவியினால் உண்டாகிற கனி. அப்ப இந்த கனி உங்களுக்குள்ள விளையணும் அப்படின்னா நீங்களா அன்பார்க்க முயற்சி பண்ணுவதில்லை, அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வந்து அந்த அன்பை உங்களுக்குள் விளைய பண்ணுவார். அதுதான் பரலோகம் ஏற்றுக்கொள்ளுகிற கனி. அதைத்தான் வேதம் இங்கே சொல்லுது. அப்ப இந்த கனி கொடாத மரம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும், நரக தண்டனைக்குள்ளாக்கப்படும் என்பது அதனுடைய பொருள். அப்ப பரலோகத்துக்குள்ளே போகணும்னா இந்த கனிகள் நமக்குள்ளே வேணும். அந்த கனியும் ஆவியினால் உண்டாகிற கனியா இருக்கணும். அது ஆவியினால் உண்டாகிற கனியை நீங்கள் விலைக்கு வாங்க முடியாது. அந்த ஆவியானவர் உங்களை நிரப்பி அதன் மூலம் கிடைக்கும். இன்னொரு காரியம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்தால் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். பாவம் செய்ய மாட்டானான்னு கேட்டால் செய்வாங்க, ஆனா பாவத்திற்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன தவறுகள் செய்வாங்க, மறுபடியும் திருத்திக் கொள்வார்கள். ஆனால் மற்றவர்களை பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. பாவம் அவர்களுக்கு கட்டளை போடும். குடிக்கணும்னு சொன்னா குடிச்சுதான் ஆகணும், அந்த நேரம் வந்தா குடிச்சிடணும். இந்த தப்பை செய்யணும்னு சொன்னா செஞ்சுதான் ஆகணும். அந்த பாவத்திற்கு அடிமையா இருப்பாங்க. அந்த பாவத்தின் அடிமை கட்டில் இருந்து ஆவியின் பிரமாணம் நம்மை விடுதலை செய்கிறது. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணங்களிலிருந்து விடுதலையாக்கிற்றே என்கிறார். அப்ப இந்த உண்மையான மெய்யான விடுதலை ஆவியானவரால் தான் உண்டாகும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. விட முடியாத பாவங்கள், கட்டி வைத்திருக்கிற பாவங்கள், கட்டளை கொடுக்கிற பாவங்கள், செய்தே ஆக வேண்டும் என்று அடிமைப்படுத்துகிற பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் அறுத்து விடுகிறார். அதான் வேதம் சொல்லுது. சரி, இப்போ நம்ம என்ன தெரிந்து கொண்டோம்? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் கண்டிப்பா ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு தேவை. இது ஆப்ஷனல் கிடையாது. ஆவியானவர் இல்லாமலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலாம், ஆவியானவர் இருந்தாலும் அப்படி இல்லை. இது ஆப்ஷனலே கிடையாது, மஸ்ட். கண்டிப்பா நீங்கள் இதை பெற்றுத்தான் ஆக வேண்டும். பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சா, பூமியிலே ஒரு கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும் என்றால் கூட உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனா பரலோகத்துக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் ஆவியினால் இயக்கப்படணும், ஆவியினால் கனி கொடுக்கணும், ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணணும், ஆவியினால் சாத்தானை ஜெயிக்கணும், பாவத்தை ஜெயிக்கணும். அதுக்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இல்லாமல் சத்தியத்தை அறிய முடியாதா? பைபிள் படிக்க முடியாதா? எவ்வளோ வேத பண்டிதர்கள் எல்லாம் படிச்சிருக்கிறாங்களே, படிக்கலாங்க. ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியம்தான் உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். அதான் வேதம் சொல்லுது. அப்ப அதற்காகத்தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆவியானவர் உங்களை உருவாக்காவிட்டால் நீங்கள் பரலோக சாயலிலே உருவாக்கப்படவோ பரலோகத்திலே இணைக்கப்படவோ முடியாது. இது கட்டாயம். சரி, இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவரை
நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ரொம்ப வேகமா சொல்லிடுறேன். முதல் காரியம், பரிசுத்த ஆவியானவரை முதல்ல நீங்க அறிந்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர், இப்ப நம்ம இவ்வளவு பெரிய பிரசங்கமே பரிசுத்த ஆவியானவரை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்துவது தான். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த அபிஷேகத்தை தெரியாம நீங்க கேட்டீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வது முடியாது. எபேசு பட்டணத்து ஜனங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்தும் ஆவியானவரை பற்றி அறியாதவர்களாய் இருந்ததுனால தான் அவர்கள் ஆவியானவரை பெறாம இருந்தாங்க. எபேசு பட்டணத்துல ஒரு கூட்டம் விசுவாசிகளை பார்க்கிறார் பவுல். அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல 1-2 சொன்னது, ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்பதை நாங்கள் கேள்விப்படாததுனால தான் அவர்கள் விசுவாசிகளாய் இருந்தும் இயேசுவை அறிந்திருந்தும் ஆவியானவரை கேள்விப்படாததுனால தான் அவங்க பெறல. இப்போ ஆவியானவரை பற்றி பவுல் எடுத்து சொன்ன பிறகு ஆவியானவரை அறிந்து கொண்ட உடனே, கைகளை வைத்த உடனே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ முதல்ல நீங்க பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியை பெறுவதற்கு முன்னால என்னென்னலாம் நடக்குது பாருங்களேன். எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்ப 3 காரியம் அங்க தேவைப்படுது. 1, சுவிசேஷத்தை கேட்கணும், ஆவியானவரை பற்றி கேட்கணும். 2வது, கேட்டதை விசுவாசிக்கணும். 3வது, ஆவியானவரை வாஞ்சிக்கணும். இது 3 நீங்க செஞ்ச உடனே பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டு விடுகிறார். இதான் வேதம் நமக்கு காட்டுகிற உண்மை. அவரை முதல்ல விசுவாசிக்கணும், நம்பணும், ஆவியானவரை நம்பணும். இந்த ஆவியானவர் எனக்கு தேவை என்பதை, அந்த தாகம் உங்களுக்கு வரணும். தாகம் உள்ளவன் மேல் என்னுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சும்மா இருக்கிற ஆள் மேல ஊத்துனா அது பயனற்றதா போயிடும். ஆண்டவர் சொல்ல, தாகம் உள்ளவன் மேல் என் ஜீவ தண்ணீரை ஊற்றுகிறேன். அதான் பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க பரிசுத்த ஆவியை வாஞ்சித்து, இந்த ஆவியானவர் இல்லாட்டினா என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே வீணான வாழ்க்கையா போயிடும். அந்த வாழ்க்கையில எந்த பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ரொம்ப அவசியம். அவர் வேணும்னு சொல்லி, ஒரு தாகத்துல அலையிற, வெயில்ல அலையிற ஒரு ஆள் எப்படி அலைவான், அது மாதிரி ஒரு தாகம் வந்து அப்புறம் நீங்க கேட்கணும். அப்ப முதல்ல நீங்க பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கணும். எபேசியர் 1:14 தானே சொன்னது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. அப்ப இந்த விசுவாசி ஆகணும். 3வது அவரிடத்தில் அபிஷேகத்தை வாஞ்சியோட கேட்கணும், ஊக்கமா கேட்கணும். சும்மா ஏனோ தானோ கர்த்தாவே நீ நிரப்பும் அப்படி இல்லை, பெற்றுக்கொண்டே ஆகணும். இது இல்லாட்டா எனக்கு லைஃபே கிடையாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை பயனுள்ளதாய் மாறுவது, சாரமுள்ளதாய் மாறுவது ஆவியானவர் கையில் இருக்குது. நான் சும்மா உணர்ச்சி வசப்பட்டு ஆவியானவரை பெற்றேன் என்று அல்ல, உண்மையான பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை நான் பெறணும். அதற்கு நீங்க என்னை அபிஷேகம் பண்ணணும்னு நீங்க ஊக்கமா கர்த்தரிடத்துல கேட்கணும். உங்களுடைய தாகத்தை பார்த்து கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். வேதத்துல பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனத்துல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாருக்கும் ஆவியை கொடுக்கணும். ஆனா கர்த்தர் யாருக்கு தரார் தெரியுமா? தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு. ஒரு அப்பாட்ட பிள்ளை கேட்கிற மாதிரி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது பலனற்ற வாழ்க்கையா போயிடும். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கர்த்தரிடத்துல ஊக்கமா இந்த அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ண போறோம். நீங்கள் அபிஷேகம் பெறாதவர்களாக இருந்தா கர்த்தரை விடாப்பிடியா கேளுங்க. கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவன். உங்களை அங்கிருந்தே போய் தொட வல்லவர். கண்களை மூடி கர்த்தர் நோக்கி ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஏன் தேவை என்பதை குறித்து நாங்கள் தெளிவாய் அறிந்து கொண்டோம். எபேசியர் 1:14 வாசித்ததை போல நாங்கள் சத்தியத்தை கேட்டு உம்மை விசுவாசித்து உம்மிடத்தில் ஊக்கமாய் ஜெபிக்க கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, யார் யார் இந்த செய்தியை கேட்கிறவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாம
அபிஷேக தைலத்தினால் ஆண்டவரை தொடப்படாம காத்திருந்து உம்மை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தால் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பீராக. இப்பொழுது அவர்கள் மேல் அந்த வல்லமை இறங்குவதாக. உம்முடைய பிள்ளைகள் உம்மோடு கூட இணைக்கப்படுவார்களாக. ஆவியினால் உண்டாகிற பெலன், ஆவியினால் உண்டாகிற நன்மைகள், ஆவியினால் உண்டாகிற வரங்கள், ஆவியினால் உண்டாகிற கனிகள், இதெல்லாம் பரலோக வாழ்க்கைக்கும் பரலோகத்தில் நாங்கள் பிரவேசிப்பதற்கும் எத்தனை முக்கியம் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் இதை குறித்து நாங்கள் கேள்விப்படல. இது யாரோ ஒரு கூட்டம் சபைக்கு உரியது என்று நாங்கள் ஆண்டவரை தவறான எண்ணத்தில் இருந்து விட்டோம். பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு சீஷனுக்கும் அத்தியாவசியமானவர் என்று நான் இன்று அறிந்து கொண்டு ஊக்கமாய் உம்மை நோக்கி கேட்கிறேன். அப்படி ஊக்கமாய் கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் பரிந்து பேசுகிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இப்பொழுது அந்த வல்லமை அவர்கள் தலைகளை தொடும்பிடிக்கும், அவருடைய இருதயத்தை நிரப்பும்பிடிக்கும், அவர்களை சுற்றிலும் அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேகத்தின் அக்கினி இறங்கி மூடும்பிடிக்கும், கண்களை திறக்கும்பிடிக்கும் என்றாடுகிறேன். அவர்கள் ஊக்கமாய் கேட்கும் பொழுது கர்த்தருடைய பாத்திரங்களை நிரம்பி வெளியே பண்ணும். ஆவியானவர் எங்களுக்கு தரவிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய பிள்ளைகளை தொட்டு நிரப்பும். கர்த்தருடைய கரத்திலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் கண்டிப்பா உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். சிலரை நிரப்பி இருக்கிறார். சிலர் இன்னைக்கு இரவிலும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்களை நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். அடுத்த முறை சந்திக்கும் போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.